என்ன இந்த கேள்வி கேட்குறாரு. இதனாலதான் அது ரோட்ல அப்ப உன்னால நான் எல்லாத்தையும் நான் ரோட்ல நிக்கிறேன். அப்போ சொல்லுவாங்கல்ல, ஆசை எப்ப வேணா வரலாம், இங்க வேணா வரலாம். அவருக்கு வந்துடுச்சு. இப்ப அது பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ எப்படி அதுல இருந்து வெளியே வந்து உங்க கூட நல்லபடியா குடும்பம் பண்ண போறாரு, அதுதான் பிரச்சனை. நான் அன்னைக்கே சொன்னேன், சனிக்கிழமை முடியுமா? அவங்களுக்கு ப்ராமிஸ் பண்றீங்களா? நான் 10 வாட்டி நம்பிட்டேன் மேம். கடவுள் பொதுவாக சொல்கிறேன், அவங்க அப்பா அம்மா மேலே பண்ணுவார். நான் பண்ண தப்புமா, ஒழுங்கா இருக்கிறம்மா, ஒழுங்கா எத்தனையோ வாட்டி பண்ணிட்டாரு மேம். நீங்களும் கொஞ்சம் திருத்திக்கணும். அவர் விட்டுட்டு வந்தாச்சுன்னா திருப்பி திருப்பி குத்துவாக்கு பேசி 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 நோ அடிக்க கூடாது. நான் இப்போ என் பையன் நீ சொன்னா, அம்மா நீ பேசுனால அப்பாவுக்கு நானே நீ ஜெயில இருந்து வந்தோன்னு டோட்டலா என்ன மாத்தினேன். நீங்க ஒரு லைன் ஃபுல்லா கம்ப்ளீட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க. லக்ஷ்மி என்ன பண்றான்னா அவ்வளோ தாட்ஸ் போறது அவளுக்கு. மேடம் அப்புறம் எல்லாம் எப்ப அவ என்ன பண்றான்னா ஒரு லைன் பேசி லாஸ்ட் வேர்டு வரதுக்குள்ள அடுத்ததுக்கு ஜம்ப் ஆயிடுறா. ஏன்னா அவ்வளோ ஒரு அதான் சொன்ன நான் வந்து அவ மனசு ஓடுறது வேகத்துக்கு உடம்பு ஓட மாட்டேங்கிறது, நாக்கு ஓட மாட்டேங்கிறது. வேலையில 15 நாள் ஆச்சுமா நான் கம்பெனி போய் ஓனரே கத்துறாரு, என்னம்மா இல்லை வரேன் அவள் ஏன்னா நீ பண்ண ஒரு விஷயம் ஒரு வார்த்தை கேட்டப்பாரு, என்னால ரோட்ல நின்னானிட்டு இப்போ உன்னால என் குடும்பம் தேர்ந்து நிற்கிறேன். நான் தெரியல பெருசா, உனக்கு 2 பிள்ளை பத்து குத்தவன் நான் தெரியல பெருசா, அவள் ஆழ்ந்து கெட்டு கொண்டு வந்து அவள் வந்தது உனக்கு பெருசு. நான் சொன்னது என்ன காரணம்னாக்கா, எங்களை வந்து ஸ்டேஷனில் பிடிச்சி ஊற்றியும் அடிச்சிங்க கொண்டீங்க எல்லாம் பண்ணீங்க. வீடு வச்சேன் பார்த்தீங்களா, அவள் தான் ஜெயலட்சுமி தான் 10,000 ரெடி பண்ணா, அட்வான்ஸ் கொடுத்தான்.